சத்தியத்தை அறிகிற அறிவு. அன்னைக்கு ஆதாமு ஏவாளும் நன்மை திண்மை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். அவர்கள் அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே ஆத்மாவில் ஆல்ரெடி என்ன ஆயிட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனா நன்மை திண்மை அறியத்தக்க கூடிய அறிவு கண் அவங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? நன்மை திண்மை அறியத்தக்க கூடிய அறிவு கண் வந்துட்டு இன்னைக்கு அந்த அறிவை வச்சுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சபைக்கு நன்மை திண்மை அறியத்தக்க அறிவை விட உச்சிதமான உன்னதமான அறிவு அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையினால அந்த ரட்சிப்பை நம்ம அடையும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவு தான் சிறந்த அறிவு. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் அறிவானவர்கள், அறிவு படைத்தவர்கள், ஞானவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு காலத்தை கணிக்க கூடியதான அந்த அறிவை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு,